ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தாங்க நம்ம ஆசைப்பட்றோம். ஆனால் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கோமா? கிடையாது. ஸோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கான சில டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப்பில் நிறைய சாதனையாளர்களை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவங்களோட முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பாசிட்டிவாக அண்ட் ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க மனசை அவங்க அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கிறது ஒரு ஹேபிட்டுங்க. இப்போது நம்ம மனசை நம்ம எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபஸ்ட்டு திங், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது, இன்னொன்று வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இல்லாத சில விஷயங்கள். ஓகேங்களா? அது என்ன கண்ட்ரோலில் இல்லாத விஷயம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க? சொல்கிறேன் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேவரட் ஆக்டர் யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்களோட படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். பட் அது வந்து சரியாக ஓடாமல் படம் வந்து ட்ராப் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அப்புறம் பக்கத்து நாட்டில் வந்து சண்டை நடக்குது அப்படிங்கிறது, மழை வராதது, இல்லை காவிரியில் தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கவலைப்பட்டுட்டே உட்காந்துட்டு இருந்தால் நம்மளால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நேரம் வருத்தப்பட்டுட்டு விட்டுறணும். அதே நினச்சி நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தால் நம்மளால் ஹாப்பியாக இருக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை நம்மளால் மாற்றவும் முடியாது, நடக்கிறத நம்மளால் தடுக்கவும் முடியாது. அண்ட் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது நம்மளோட மனசு, நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், நம்ம எப்படி யோசிக்கிறோம் அண்ட் நம்ம என்ன மியூசிக் கேட்குறோம், நம்மளை சுற்றி இருக்கிறது நடக்கிறது. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட சந்தோஷம் இருக்குது. 2வது, நம்ம சந்தோஷத்துக்கு கெடுக்கக்கூடிய டாக்ஸிக்கான ஆளுங்க. இவங்க வந்து நம்மளை எப்போவும் வட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க, நம்மளை ரொம்ப கீழே இறக்கி பேசிகிட்டே இருப்பாங்க, அண்ட் கூட போட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க, ரொம்ப எரிச்சல் மூட்டிகிட்டே இருப்பாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து இயல்பாகவே எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, ரொம்பவே எமோஷ்னலாக இருப்பாங்க. இவங்க தான் நம்ம சந்தோஷத்துக்கு எடுக்கக்கூடிய ஆளுங்க அப்படின்னு நமக்கு தெரியாமையே நம்ம அவங்க கூட பழகிட்டு இருப்போம். சரி, இவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எப்பவும் நமக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொன்று, நம்மக்கிட்ட இருக்கிற மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு எப்போ சான்ஸ் கிடைக்குமோ அப்போல்லாம் வந்து நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இல்லை நம்ம லைஃப்பில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது வந்து நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணாமல் நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து நம்ம விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நடந்திருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் திங்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குங்க. நம்ம லைஃப்பில் நடந்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம தூரமாக தூக்கி வச்சுக்கிட்டு, நமக்கு நடந்திருக்கக்கூடிய நெகட்டிவான திங்ஸ் மட்டுமே நம்ம யோசிச்சுட்டு உட்காந்துட்ருப்போம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் போயிருப்போம். ஒரு 10 பேர் வந்து பார்த்துட்டு நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது, ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான ஒரு 10 கமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒருத்தர் 2 பேர் வந்து என்ன இப்படி போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டிவான 2 கமெண்ட்ஸ் வரும். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், நமக்கு பண்ணாங்க பார்த்திங்கன்னா, அந்த 10 பேர் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம மறந்துட்டு ஒருத்தங்க 2 பேர் பண்ண நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டுமே யோசிச்சுட்டு அன்றைக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு நம்ம யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டே உட்காந்துட்ருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. இது மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியாது. 4வது, நல்ல அனுபவத்தை சேமித்து வைக்கணுங்க. உதாரணத்துக்கு நம்ம 2 பேர்கிட்டையும் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 10,000 ரூபாய் மதிப்பில் ஒரு பொருளை அவங்க வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் தான். ஸோ அதை அவங்க வாங்கிக்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 10,000 ரூபாய் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வராங்க, சந்தோஷமாக இருந்துட்டு வராங்க. ஸோ இந்த நாளடைவில் ஆக 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 அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து யூஸ் பண்ண அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதான் அதில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். ஆனால் இவங்க ஒரு 10,000 ரூபாயில் டூர் போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் வந்து அப்படியே இருக்கும். அவங்க டூர் போனது, அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தது, அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு, ஸோ இந்த மெமரிஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு அப்படியே இருக்கும். அதை வந்து அவங்க அப்பப்போ அவங்க நினச்சி பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அனுபவம் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த அனுபவம் நமக்கு நிறைய சந்தோஷத்தையும் கொடுக்கும். 5வது,
கம்பேர் பண்ணுறதுங்க. இது நம்ம பண்ணக்கூடிய தவறுலேயே மிகப்பெரிய தவறுன்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணுறதே ரொம்ப தப்பு. அதுவும் பார்த்திங்கன்னா மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நடக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் லெவலே குறைஞ்சிருங்க. தன்னம்பிக்கையே இல்லாமல் தான் நம்ம இருப்போம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவங்கக்கிட்ட இருக்கிற திறமை நம்மக்கிட்ட இல்லையே, அவங்களால முடியுது நம்மளால் முடியலையே, இப்படி யோசிச்சுட்டு பண்ணுறது தான் தப்பு. ஸோ ஒவ்வொருத்தங்கிட்டையும் திறமை இருக்கும். நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து நம்மளோட திறமையை வளர்க்குறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்ணுறதுனால நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நிம்மதி இல்லாமல் தான் இருப்போம். அதுக்கு பதில் நாமளோட கம்பேர் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு ஒர்க் நம்ம ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம நேற்று எப்படி பண்ணோம், இன்றைக்கி எப்படி பண்ணுறோம், நாளைக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம யோசிச்சோன்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் லெவலும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நம்ம ஹாப்பியாகவும் இருக்கலாம். 6வது அடுத்த பிரச்சனை நெகட்டிவிட்டி. ஸோ நம்ம எல்லா விஷயங்களும் நெகட்டிவாக தான் பார்க்குறோம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் நெகட்டிவான சேட்ஸ், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் நெகட்டிவான போஸ்ட், டிவி ஆன் பண்ணால் நெகட்டிவான நியூஸஸ் அண்ட் மார்னிங் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது ரொம்ப நெகட்டிவான செய்திகள் பக்கமாக இருக்கும். ஸோ எந்த சோஷியல் மீடியாவை நம்ம ஓப்பன் பண்ணாலும் அதில் நமக்கு வரக்கூடியது முதல்ல நெகட்டிவிட்டி தான். இந்த மாதிரி நெகட்டிவான வீடியோஸ் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் படிக்கும்போதும் நமக்குள்ள கோபம், பயம், சோகம், வருத்தம், ஏமாற்றம், வெறுப்பு இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாக வரும். இதெல்லாம் நம்ம மனசில் இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்க முடியாது. சரி, இதுக்கு என்ன செய்யலாம்? நெகட்டிவான செய்திகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணவே கூடாது. ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், வெறும் பாசிட்டிவ் வீடியோஸ் அண்ட் போஸ்ட் மட்டுமே நம்ம பார்க்கணும். அதுக்கு மட்டும்தான் நம்ம ரியாக்டும் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளோட லைஃப் பாசிட்டிவாக மாறுறது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப ஹாப்பியாகவும் மாறிடுவோம். 7வது உங்களை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. நம்ம உடம்பு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்கிறதுக்கும் நம்ம சந்தோஷத்துக்கும் ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஸ் இருக்குது. நல்ல ஹெல்த்தியான மனுஷன் யாருன்னா எப்பவும் நம்ம உடம்பையும் மனசையும் ஆக்டிவாக வச்சுருந்து உணர்ச்சிகளை சரியாக பயன்படுத்துகிறவங்க தாங்க. இந்த 3 விஷயங்களும் ஆக்டிவாக வச்சுக்கிட்டா நோய் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று நோய் இல்லாமல் வாழ்கிறது தாங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ தான் டேலண்ட் இருந்தாலும் எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாக்க நம்ம ஹாப்பியாக இருக்கவே முடியாது. ஸோ ஹெல்த்தை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். 8வது நம்மள நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் நடந்து போன பழைய விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருப்போம். இல்லை இனிமேல் நடக்க போகிறத பற்றி பயந்துகிட்டே இருப்போம். நடந்து முடிஞ்சதும் இல்லை இனி நடக்க போகிறதும் ரெண்டுமே நம்மக்கிட்ட இல்லை. அதை மாற்றவும் முடியாது. நம்ம கடந்த காலத்தில் நிறைய ஏமாற்றங்களை பார்த்துருப்போம். அதுக்காக நம்ம கவலைப்படுறதை விட்டுட்டு அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம லைஃப்பில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசித்து அதுக்காக பிளான் பண்ணி அதுக்கு நல்லா உழைக்கணுங்க. இப்படி நம்ம உழைக்கும்போது நம்மளோட லைஃப்பும் நல்லாயிருக்கும், நாமளும் ஹாப்பியாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு வீடியோவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.